லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. நல்ல குவாலிட்டியான மாடுகளோட விற்பனை பதிவு போட்டுட்டு இருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால மற்றவங்களுக்கும் அந்த வீடியோ சஜஷன்ல போய் நிற்கும். அதனால நல்ல குவாலிட்டியான பொருள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவு பத்தி இன்னைக்கு பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா 2 பல் மட்டும் போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையீத்து ஜெர்சி கிராஸ் மாடுங்க. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வார காலத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெருவட்டான கிடாரி, வாட்ட சாட்டமான கிடாரி, சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்சி கிராஸ் மாடா தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல பெருவட்டான கிடாரி அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மடிவளமும் காம்புவளமும் கொண்ட நல்ல சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல உடல் வளமும் இருக்கு. மாடு பாக்குறதுக்கே நல்ல நகன் பாலிஷான உடல் அமைப்புல தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. தலையீத்துக்கு ஒரு 13 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. விலையும் ஒரு ரீசனபிள் பிரைஸ் தாங்க சொல்லியிருக்காங்க. 57,000 மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய விலையுமே பாத்தீங்கன்னா பிக்சட் ரேட் கிடையாது இந்த கிடாரிக்கு. நீங்க ஒரு விவசாயியாவே இருந்தாலும் இந்த கிடாரியை வாங்கிட்டு போயிட்டு ஒரு 10 நாள் வச்சிருந்துட்டு நல்லா மடி இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்குமே கண்டிப்பா ஒரு லாபகரமான கிடாரியா இருக்கும். இந்த கிடாரியும் இன்னொரு 7-8 கண்ணுக்கு கண்டிப்பா கிடாரி வச்சு வளர்த்துக்க முடியும். நல்ல தரமான கிடாரி, தரத்துல எந்த ஒரு குறையுமே இல்லாத ஒரு கிடாரி அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு 7-8 கண்ணுக்கு தாராளமா மாட்டை வச்சுக்க முடியும். கண்டிப்பா பார்த்தோம்னா நல்ல லாபகரமான ஒரு தலையீத்து மாடா தான் இருக்கும். 2 பல் போட்டிருக்கக்கூடிய கிடாரி தாங்க. ஒரு 3 கண்ணுக்கு கறந்துட்டு கொடுத்தீங்கன்னா கூட இன்னைக்கு வாங்குற விலையில இருந்து மாட்டை இன்னொரு 10,000 ரூபாய் சேர்த்தே விற்க முடியும். 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து கிடாரிங்க. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாட்ட சாட்டமான கிடாரி இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. விலையை கேளுங்க, அனுசரிச்சு வாங்கிக்கங்க. கண்டிப்பா லாபகரமான கிடாரியா தான் இருக்கும். நம்ம சேனல்ல பொதுவா தரம் இல்லைன்னா மாட்டோட பதிவு போடுறதே கிடையாது. என்னடா தரம்னு சொல்ற அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? நீங்க நம்ம சேனல்ல போட்டிருக்கக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. குவாலிட்டிக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாத மாடா தான் போட்டிருப்போம். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கிற மாடை தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. விலையை கேளுங்க, அனுசரிச்சு மாட்டை வாங்கிக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் கால் பண்ணி பேசுங்க. இது போன்ற குவாலிட்டியான மாடுகள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பட்சத்தில் விற்பனை செய்யணும்னா நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நம்ம சேனலை அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கவங்க கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.